என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இது காலையில் டிஃபனு முள்ளு முருங்கை தோசை அல்லது கல்யாண முருங்கை தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு கபம் இருக்குது, கபம் கட்டிக்கிச்சு, நெஞ்சில் சளி கட்டிக்கிச்சு, சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா சரியாயிருங்க. இந்த தோசையை தொட்டு இதில் இப்படி டிப் பண்ணி இந்த சட்னியில், இந்த தக்காளி சட்னிக்கும் இந்த கல்யாண முருங்கை தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க. தலை எப்படி இருக்கும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் இதுக்கு பேர் முள்ளு முருங்கை, முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வச்சு, இந்த இலையை மட்டுங்க தனியாக எடுத்து பறித்து அதை நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அப்படியே பக்குவமாக அரைச்சி மாவு தோசையில் ஊற்றி கலந்து நம்ம தோசை சுடணுங்க. இந்த முள்ளு முருங்கை தலை பார்த்தீங்கன்னா நமக்கு நெஞ்சு சளி உள்ளவங்க, அப்புறம் அடுத்து நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, அல்லது கபம் கட்டிக்குது அடிக்கடி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு இந்த இலையை வச்சு ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குங்க. இதில் அடையும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. நம்ம டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்றத விடவே இது ஒரு கரெக்டாக ஒரு நாள், ஒரு 2 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னாவே அந்த நெஞ்சு சளியெல்லாம் சரியாயிருங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை அந்த இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. நல்லா இந்த தலை நல்லா மைய அரைபடாது, அதுக்காக நம்ம வடிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி கழுவிக்கிறேங்க. இது மாதிரி அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவில் கலந்துக்கலாங்க. நம்ம அரைக்கும் போது கரெக்டாக தண்ணி அளவாக ஊற்றி அரைங்க. அரைச்ச அந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே லேசாக கலக்குனீங்கன்னா மேலே மட்டும் அப்படியே நின்றுக்கும், மாவில் நல்லா கலக்க முடியாதுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா கலக்கலை, இது நல்லா கலக்கணும். இப்படி நல்லா கலக்கிக்கோங்க, அப்போ தான் அந்த கலர் கரெக்டாக வரும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்படியே ஆல்ரெடி புளிச்ச மாவில் தான் இதை ஊற்றி பண்ணலாம். நம்ம அரைச்சோடனே இதை ஊற்றி பண்ண முடியாது, கொஞ்சமாவது மாவு புளிக்கணும், ரொம்ப புளிக்கக்கூடாது, கொஞ்சமாவது புளிக்கணும். இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது நான் தக்காளி சட்னி அரைக்கலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன், வத்தல் ஒரு 3, பூண்டு ஒரு 6-7 பூண்டு, 6-7 பல்லு பூண்டு, ஒரு பெருவெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் வதக்கி ஒரு சட்னி அரைச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. பூண்டு போட்டுக்கலாங்க, பூண்டு வெங்காயம்லாம் போட்டுக்கலாங்க. வத்தல் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்களா. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா நார்மலாக வேகிற மாதிரியே வேகட்டும். நார்மல் தோசை எப்படி வேகணுமோ அதேமாரியே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. நார்மல் தோசையை விட ஒரு கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் சேர்த்தி ஆகுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம தலையை அரைச்சி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அதோடு சேர்ந்து வேகிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும், அவ்வளோதான். இது திருப்பி தாங்க போடணும், திருப்பி போடாமல் சுட முடியாது. இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குங்க. நம்ம இந்த தலை போட்டிருக்கிறோம், அதனால் தோசை அந்த ஸ்மெல் வரும், அந்த தலையோட ஸ்மெல் வரும் அப்படிலாம் இல்லைங்க. நார்மலாக நம்ம எப்படி தோசை சுட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது.
இது வந்து கிராமத்தில் கிடைக்கும், நகரத்துலேயும் நம்ம வந்து இங்கே இதுலெலாம் கிடைக்கலாம். நர்சரியிலலாம் போய் கல்யாண முருங்கைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு சும்மா ஒரு தொட்டியில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட போதும். துளசி இந்த மாதிரி எல்லாம் வச்சு வளர்த்துறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதையும் வச்சு வளர்த்தலாம். நீங்கள் இது மாதிரி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.